Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்க என்னோட கார்டன்ல இருக்க செடி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினாக்க நம்ம கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் 3 டைமா எடுத்த வீடியோஸ் வந்துட்டு இந்த ஒரே வீடியோல நான் வந்துட்டு காட்ட போறேன். என்னென்ன செடி இருக்கு, நம்மளோட கார்டன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நான் அப்ப ஸோ இது வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் வச்சுட்டு போன செடியெலாம் இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்துட்டு மிளகா செடி வந்துட்டு நிறைய இருந்துச்சு. தக்காளி போட்டதுமே நல்லா வந்துட்டு காய்க்கிற ஸ்டேஜ் இருந்துச்சு. தக்காளியுமே நல்லா இப்போ தான் வந்துட்டு காயெலாம் வச்சுருக்கு. மிளகாலாம் வந்துட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணுற டைமில் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த மிளகாலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு 3 கேப்சிகம் இருக்குது இந்த செடியில். மிளகாலாம் வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். இந்த கேப்சிகமும் வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். தக்காளி வந்து ரொம்ப காயாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கீரைலாம் போட்டிருந்தேன். அந்த கீரையுமே வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பச்சை மிளகா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போலேயே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா பீன்ஸு. ஸோ இது வந்து நான் வந்து பந்தல்லாமே போடலை பீன்ஸுக்கு. அப்படியே வந்து விதை போட்டிருந்தேன். அது ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்துட்டேன். இது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்போ எடுத்த வீடியோ. நான் அப்பப்போ வந்து பொரியலுக்கு வந்து இதில் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி வந்துட்டு போனவங்க பண்ணி வந்துட்டு போனவங்க போனவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து நம்ம கார்டன் ஒர்க்லாம் பண்ணும்போது நமக்கு கூடயே நடந்துகிட்ருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விதைலாம் போட்டிருந்தேன். ஸோ நம்ம சடனாக வந்து இந்தியா போகிற மாதிரி ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணதுனால ஸோ செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயாச்சு. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா செடியுமே வந்து காஞ்சி போய் இருந்துச்சு. நல்ல வேளை நம்ம வந்துட்டு அந்த க்ரீன் சில்லி, பீன்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம். இங்கே தொட்டியில் வச்சது
இதில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தாக்கா வந்துட்டு லாவெண்டர்லாம் நல்லா பூத்து ஹார்வெஸ்டிங்க்கு வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியில் இருக்க செடி எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ ஒழுங்காக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அப்படி வளராமையும் இருக்குது. பொட்டேட்டோ போட்டிருந்தேன். பொட்டேட்டோவும் வந்துட்டு ஒரு 1 கிலோ கிட்டத்தட்ட வந்துச்சு. இது வந்துட்டு பீட்ரூட்டும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் நல்லா பெருசாகலை. அதனால் அதை வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலை. இது வந்து ஹேங்கிங் டொமேட்டோஸ். இது வந்து இப்போ தான் வாங்கினது. எல்லாமே தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் வந்துட்டு எல்லாமே வாடி போச்சு, கருகி போச்சு. பட் ஆனால் வந்துட்டு நம்ம தரையில் வச்சுட்டு போன வந்துட்டு விதை போட்டு போன சூரியகாந்தி வந்துட்டு ஏதோ தோட்டம் மாதிரி, சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. ஒரே ஒரு லைன் தான் போட்டிருந்தோம். அதுவே வந்துட்டு நமக்கு வந்து தோட்டம் மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய பூ வந்துட்டு பூ மொக்கு வச்சுருக்கு. ஸோ இன்னும் 1 மாதத்தில் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு எல்லாமே பூத்துரும். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து இதிலே ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி. இது வந்து ஊர்லேருந்து வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதையும் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியகாந்தி பூவெல்லாம் வந்துட்டு நல்லா பூத்துருக்கு. எல்லா பூவுமே வந்துட்டு நான் வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சூரியகாந்தி சன்ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு அதில். ஸோ எல்லாமே வந்து நான் அப்படியே விதை வந்து தூவிட்டு தான் விட்டுட்டு போனேன். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இது வந்து ஒரு தோட்டம் மாதிரி. காலையில் ஏஞ்சி இந்த சூரியகாந்தி பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு மனசுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் விதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் இதிலிருந்தே எனக்கு வந்துட்டு ஒரு 200 ஃப்ளவர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு செடியிலையுமே வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு 30-40 சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் ஒரு செடியில் ஒன்று தான் நான் பார்த்துருக்கேன். பட் என்னன்னு தெரில, நமக்கு ஒரு செடியிலே வந்து ஒரு 10-15 வருஷம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2 செடி மட்டும் ரொம்ப ஹைட்டாக வந்து வளர்ந்துச்சு. இந்த செடியும் இன்னொரு செடியும் 2 செடி மட்டும் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து நம்ம இந்தியா போகிறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருந்த கார்டன் அப்டேட்டையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye.